ஹாய் வெல்கம் டு நந்து கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னா பாலக்கீரை குழம்பு செய்கிறோம். அதுக்காக ஒரு கட் கீரை வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கீரை கிள்ளி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பெல்லாம் போட்டு பருப்புலாம் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக பருப்பு இவ்வளோ எடுத்துருக்கோம் இந்த பவுலில். சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி 4 கட் பண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் சேர்த்திக்கலாம். நம்ம இதை பருப்பு வேக வச்சுட்டு திருப்பி கீரை இந்த தண்ணியிலே வேக வைக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். விசில் விட்டுக்கலாம், 2 விசில். நம்ம இது மாதிரி இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். கீரை பறித்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. நல்லா மண் இல்லாமல் நம்ம அழைச்சி எடுத்துக்கலாம். த்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கீரை சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வந்துச்சுன்னா கீரை நல்லா வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டி வச்சு நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம பாத்திரத்துல மாற்றிக்கலாம். நம்ம தண்ணி தேவையான மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்துட்டோம். கீரை குழம்பு ரெடி. நம்ம இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கீரை குழம்புக்கு எப்பவுமே வடகம் சேர்த்தணும். தனி டேஸ்ட்டு தான். கீரை குழம்பு வீக்லி 2 டைம்ஸாக செஞ்சு சாப்பிடணும். உடம்புக்கு ஹெல்த்தி. கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all.